ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ரீடிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூ வெர்சஸ் உங்கள் பர்சன் எனர்ஜி. உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகாது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பர்சனல் ரீடிங், டாரட் கிளாஸ், ஹீலிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். யூ வர்சஸ் உங்கள் பர்சன் எனர்ஜி. சரியா? ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகே, okay, judgment, okay, Queen of Swords, Knight of Pentacles, the Moon, okay, Ace of Cups, Wheel of Fortune, Ace of Swords, the Hangman. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஷோல் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகியிருக்கலாம், இன்னொருத்தருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இந்த பர்சன் கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருக்கீங்க. இந்த வேர்டில் எதுக்காகவும் யார் மேலேயும் இவ்வளோ அட்டாச் ஆகியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிட்டுண்டு. உங்களுக்கு இன்னர் வைஸ் ஒரு ஃபீலிங், இந்த பர்சன் என் கூட லைஃப் லாங் வந்தால் நல்லா இருக்கும்னு. இவங்க என் கூட லைஃப் லாங் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் நினச்சிட்டுண்டு. நீங்கள் என் மைண்டில் இவங்க என் கூட இருந்தால் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவருக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, கேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருபோதும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேவராக அமையலை. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கல. கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு மனசில் தோணும், ஏன் அவங்கள நான் மீட் பண்ணேன், எனக்கும் அவருக்கும் என்ன பாண்டிங், யாரும் லைஃப்பில் எந்த அளவு என்ன ஹர்ட் பண்ணதில்லை, ஏன் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை இவங்க கூட ஸ்பாயில் பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணியிருக்கும். உங்கள் மனசில் லாட்ஸ் ஆஃப் தாட் உண்டு. இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் எமோஷ்னல் டவுன் ஆகியிருக்கீங்க. பீஸ்ஃபுல்லாகவே மைண்ட் இருந்ததில்லை. நல்ல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த பர்சனை மீட் பண்ண பிறகு, இவரை மீட் பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமே அந்த பர்சன் பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எப்போ அவங்கள பார்க்கலாம், அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னர் வைஸ் ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்படியெல்லாம் ஓவர் திங்க் பண்ணி உங்கள் மைண்டில் பீஸ்ஃபுல்லி இல்லை. ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கோவப்படுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க, தனியாக இருந்து அழுறீங்க. இப்படி இருந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் போதும்னு தோணியிருக்கும் உங்களுக்கு.
எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு தெளிவு வேணும்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டுண்டு. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக கேரக்டராக இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்காத ஆளாக இருக்கலாம். ஆனால் இவருக்காக எல்லாத்தையும் இழந்து நீங்கள் ஹர்ட் ஆகியிருக்கீங்க. இப்போது நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டுண்டு. என் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன, எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு ஸ்பிரிச்சுவல் வேலை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபைனலி நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஹீல் ஆகிற டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். நீங்கள் இப்போ உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபைனலி உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாயங்கிறது மாதிரி ஃபீல் ஆகிட்டுண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜான பர்சனாக இருக்கலாம், அதுலேயும் ஹாப்பியாக இல்லை இதுலேயும் ஹாப்பியாக இல்லைங்கிற மாதிரி எனர்ஜி காமிக்குது. நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு இனி எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இது ஒரு இல்யூஷனுங்கிறத நீங்கள் ஃபீல் ஆகிட்டீங்க. ஸோ கரண்ட்லி உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் உங்கள் மைண்டில் காம் இல்லை, அமைதி இல்லை. சம்டைம் நம்ம தான் ரிலேஷன்ஷிப்பில் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம விட்டு கொடுத்துருக்கலாமோ, சம்டைம்ஸ் அவங்கக்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிற தாட்டும் உண்டு. இப்போ உங்கள் சோல் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பர்சன் கூட லைஃப் லாங் ரன் பண்ணும்போது எப்போவும் ஹாப்பியாக மட்டும் இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், பிரேக்கப் வரலாம். ஆனால் நம்ம எப்போவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம பீஸ் ஆஃப் த மைண்ட். நம்ம ஹெல்த்தும் அதில் லாஸ்ட் எண்டு வர நம்ம ஹெல்த்தும் பீஸ் ஆஃப் மைண்டும் தான் லாஸ்ட் வர எண்டு வர நம்ம கூட வரும். ஸோ மென்டல் பீஸுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மெடிடேஷன் பண்ணலாம், ஹீல் ஆகுங்கிறது ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். எல்லாத்தையும் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. உங்களை ஏஞ்சல் கைட் பண்ணுறாங்க. கரண்ட்லி உங்கள் சோல் ஏஞ்சல்ஸ் வந்து பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இன்றைக்கு ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும், நாளைக்கு அது நம்மக்கிட்ட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யலாம், எல்லாத்தையும் ஹாப்பியாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் டீப் அட்டாச்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. என்றைக்கு அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் கொடுத்தா போதும் இம்பார்ட்டன்ஸ். அது வரைக்கும் பீஸ் ஆஃப் த மைண்டில் யூனிவர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி உண்டு. நீங்கள் ஒர்த்தான பர்சனுக்கு ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்ல, ஒர்த்துள்ள பர்சனுக்கு மட்டும் எடுங்க, அதர்வைஸ் விட்டுருங்க. ஏன்னா இது உங்கள் எனர்ஜி, உங்கள் பர்சன் எனர்ஜி பார்க்கும்போது உங்கள் எனர்ஜி இப்படி இருக்குது, உங்கள் பர்சனல் எனர்ஜி பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் அட்டாச் ஆகிறது பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம் உண்டு, ஃபியர் உண்டு, டென்ஷன் ஆகிறாரு. உங்களோட அந்த அன்பு அவருக்கு ஒரு டார்ச்சரில் ஆகிட்டுண்டு. அதனால் அவர் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டார். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 3 months இருக்கலாம், 3 weeks இருக்கலாம். நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ பிளான் பண்ணி நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது உங்கள்கிட்ட டைரெக்டாக உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போக முடியாது, உங்களை சண்டை போட முடியாது, உங்கள்கிட்ட பிரேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டார். பட் கரண்ட்லி அவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகியிருக்கீங்க. கரண்ட்லி அவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இம்மெச்சூர் பர்சனாக இருக்கிறாரு, சீரியஸ் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி இருக்கார். ஸோ அவங்க இஷ்டப்படி வாழ்கிறது தான் அவரோட விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஃபேமிலிக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன். அவர் மைண்டில் நினைக்கிறது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இவங்களை என்றைக்கு மீட் பண்ணணும், அன்னையோட என் லைஃப்பில் உள்ள சந்தோஷம் எல்லாமே போயிட்டு ஒரே எமோஷ்னல் டார்ச்சர்லாம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அவர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கும்போது அவர் டிஅட்டாச்மெண்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். ஸோ அதனால் அவர் அப்படி பண்ணுறாரு. அவர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டிஅட்டாச்மெண்ட் பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கு அவரை அதிகமாக அவரோட எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோணிட்டு இருக்கும். மேபி இந்த பர்சன் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் அவரை ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்கீங்க அவரால். இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். பட் அதான் ஒரு பிரயோஜனம் இருக்காது. கண்டிப்பாக இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார், ஒரு மெசேஜஸ் ஆர் கால் வரலாம். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அவர் பழையபடி தான் இருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க.
மெடிடேஷன் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கூட சரண்டர் ஆகிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், டீப்பாக அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க. இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, டுடே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் Q, T, J, K, S. இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற நேமுக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் வந்து 222. 222 நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகலாம். இம்பார்ட்டன்ட் மந்த் ஜூலை, மார்ச். ஓகேவா? தேங்க்யூ.